எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி சாதம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு துண்டு பட்டை சேர்க்குறேன். 2 லவங்கம் சேர்க்குறேன். 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஆகுது. 3/4 கப்பு பட்டாணி சேர்க்குறேன், பச்சை பட்டாணி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் சேர்த்துறேன். 3 கப்பு ரைஸ் சேர்க்குறேன், வேக வச்சுது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு, பட்டாணி சாதம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.